Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம். அன்புமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, என் உயிரின் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடம்புகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த சென்னைக்கின் அருமையான வணக்கம். இது நம்ம ஃபேவரட் மாமா நடிப்பை பார்த்துக்கோ. இன்றைக்கி அற்புதமான கல்லூரிக்கு வந்திருக்கோம், நர்சிங் கல்லூரி. உங்களோட வரவேற்பை நினைக்கிறப்ப என் உடம்பெல்லாம் புல்லரிக்குது. ஒவ்வொரு கலைஞர்களும் மாணவர்களும் அவங்களுடைய திறமை எப்படி அழகாக காட்டுறாங்க. அதான் நீங்கள் ரசிக்கிறீங்க. அதுதான் எங்கள் கடமை. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நேர்களே, இங்கே சூப்பராக ஒரு கேர்ள்ஸ் டீம் ரெடியாக இருக்காங்க. இவங்களுக்கு என்ன டைலாக் கொடுக்குறேன்னா, கதகளி படத்தில் சூப்பராக கேத்ரின் ஹீரோயினி செம்மையாக வந்து விஷாலை கலாய்க்கிற மாதிரி சூப்பராக ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க. என்ன டைலாக்னா, என்னடா பாடி கடலூர், பாடி லாங்குவேஜ் கலிஃபோர்னியாவா? கடலூரில் நெல்லிக்குப்பத்தில் படித்தவன், அதுவும் 10th 2 வருஷம் ஃபெயிலு. இதில் வந்து நீ வந்து அமெரிக்கா ரிட்டர்ன்ஸ்னு ஓவரா ஆங்குற ஊங்குற ஏங்குற. என்னடா என்னடா பாடி பில்டர் மாதிரி பாடி தூக்குற சொல்ற யாருக்கடா? டேய் என்னடா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டிருக்கு? ஐயோ அசிங்க அசிங்கம். என்னடா உன் தலையெல்லாம் நல்லா நட்டுட்டு இருக்கு, படுக்க வைடா. ஐயோ அடிக்கிற வெயில்ல என்னடா ட்ரெஸ் இது? டேய் எங்கடா என்னோட பழைய அம்முவன்? மச்சான் கோச்சுக்காதடா, உன்னை டோட்டலா மாத்தணும்டா. இந்த டயலாக் அவங்களுக்கு கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டயலாக் ஒன்ஸ் மோர் மா. டேய் வாடுவா, வாழ்க்கையில நீ டிவி சீரியல் கூட டைரக்ட் பண்ண முடியாது ராஸ்கல். ஃபர்ஸ்ட் யார் வராங்கன்னு பாப்போம். வணக்கம், உங்க பேரு? என் பேர் நாகராணி சார். நாகராணி. நாகப்பாம்பு. சூப்பர். ஏன் நாகராணின்னு வச்சிருக்காங்க? அம்மா பாட்டு தான் கேட்கணும். சரி, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? சூர்யா. சூர்யா படத்துல இருந்து பாட்டு ஏதாவது ஒரு 2 லைன் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் ஒளிஞ்சுக்கங்க. முன்பே வா வந்துட்டமா, காலையில வந்துட்டோம் நாங்க. தூளிரா ஏமா கண்ணு தெரியாதா? அங்க பார்த்து பாருங்க. முன்பே வா என் நன்பே வா, பூ பூவாய் பூ பூவாய் நானா கேட்டேன் என்னை நானே நானியா, நெஞ்சம் சொன்னதே முன்பே வா என் நன்பே வா, தூளிரா சூப்பர். நாகராணிக்கு கிளாப் பண்ணுங்க. மா கிளாப் பண்ணா முடிக்கணும் பாட்டை. நான் அப்பவே சொன்ன வேண்டாம் வேண்டான்னு, எல்லாம் இந்த நாயால வந்தது. அதுக்கு தானே சிம்பாலிக்கா சொன்னா. நீ முன்பே வான்னு எத்தனை தடவை வர்றது? டைலாக் போலாமா? ரெடி ஆக்ஷன். பாடி கடலூர், பாடி லாங்குவேஜ் கலிஃபோர்னியா. கடலூர் நெல்லிக்குப்பத்துல பிறந்துகிட்டு இல்ல 10th 2 தடவை ஃபெயில். 3 தடவை. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. 10th 2 தடவை ஃபெயில். என்ன ஷோல்டர் பாடி பில்டர் தூக்கிட்டே கட்ட இறக்கடா மோத. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? நல்ல மரியாதைகள். என்னடா லிப்ஸ்டிக் என்ன பழக்கண்டா? இயற்கை அழகுகள். முடியல நட்டு நிக்கும் போது படுக்க வை. எங்க படுக்கிறது? ஓ முடி படுக்க. சரி. ஐயோ வெயில் என்னமா அடிக்கு. என்னடா Dress அது? மழை காலம் குளிர் போட்டு வந்தேன். நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ரெட்டையர் ஆனதுல ஒரே Dress, பக்கத்துல வர முடியல, ஒரே பேட்ஸ்மேன். சொல்லு அப்புறம். சரி நீ சரியில்லை மச்சான். உன் அலம்பல் என்ன தாங்க முடியல. என்ன பண்ணலாம்? உன்னை மாத்தணுமா? சென்னத்துக்கு மாறாத. வணக்கம், உங்க பேரு? அனுப்பிரியா. ஒரு பிளேட் பிரியாணி அனுப்புறியா? அனுப்புறியா? நல்ல. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? தனுஷ். ஆமா, பாடி பார்த்தாலே தெரியும். சரி, அவரு நடிச்ச படங்கள்ல இருந்து பாட்டு என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? அம்மா அம்மா நீ எங்க அம்மா, வீட்டுலதான் உன்னை விட்டா எனக்காரு அம்மா, தேடி பார்த்தேனே நானும் ஒன்ன, கண்ணா மூச்சிய வாடி வெளிய, தாயே உயிர் பிரிந்தாயே என்ன தன்னன் தவிக்க விட்டாயே, இங்கு நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும் தாயே நீ. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு.
இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்த டைலாக் எடுத்து பேசுங்க ஆக்ஷனோட. நான் நிக்கிட்டேமா? நான் தான் விஷால். ரெடி. பாடி கடலூர், பாடி லாங்குவேஜ் கலிபோர்னியாவா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன் ரொம்ப மொக்கையா இருக்கா? கடலூர் நெல்லிக்குப்பத்துல பிறந்து இதுல 10th 2 தடவை ஃபெயில். இதுல அமெரிக்கா ரிட்டர்ன்ல வந்துட்டு ஆங்குற ஓங்குற அக்குங்குற. என்னடா கொப்பம் மவனே பின்னிடுவேன். இதுல பாடி பில்டர் வேற என்ன சொல்ற தூக்கி தூக்கி பேசுற இறக்குடா. டேய் என்னடா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டிருக்க, என்ன பழக்கம் இது? ஏடா முடியல நெட்டு நிக்குது. அதுவா ஏர்போர்ட்ல ஃளைட்ல ஏறும்போது தட்டுச்சுன்னு எல்லாருமா சேர்ந்து கட் பண்ணி விட்டானுங்க. படுக்க விடா. என்ன குதிச்சா லெட்டாது உனக்கு. ஓகே சூப்பர் கிளாப் பண்ணுங்க. அமுதா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் சொன்னீங்க? சிவகார்த்திகேயன். அடக்கி இருக்கு பயப்புள்ள. சரி சிவகார்த்திகேயன் படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடுங்க. உன் விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே, வேற எதுவும் வேண்டாமே அன்பு. ஏன் உன் குரல் இவ்வளவு கேவலமா இருக்கு? போதுமா? சிவகார்த்திகேயனுக்கே பொடுக்கல போடுது. அடிங் அவதார் குட்டி சும்மா இருக்க மாட்டேன். பாடுறீங்களா பாட்டு ஏதாவது? டைலாக் தெரியும். சரி டைலாக் ரெடி ஆக்ஷன். பாடி கடலூர், பாடி லாங்குவேஜ் கலிபோர்னியாவா? கடலூர்ல பிறந்து கடலூர்ல பிறந்து நெல்லிக்குப்பத்துல வளர்ந்துட்டு இதுல அமெரிக்கா ரிட்டர்ன் வந்துட்டு ஆங்குற ஊங்குற அக்குங்குற. என்னடா ஒப்பம் அவனை தொலைச்சிடுவேன். கெட் அவுட். ஓகே ரெடி பாடுங்க. பாட்டு சுமாரா தான் இருக்கும், ஆனா பர்சனாலிட்டி சூப்பர். நெஞ்சோரமாய் ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமாய் சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனே கண்ணாலுன்னை கைதாக்கிட நான் நினைச்சேனே. கண்ணீரிலே ஒருமை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே. மனசுல பூங்காத்து. ஸ்டேஜ்ல இதுக்கு முன்னாடி பாடி இருக்கீங்களா? நோ சார், ஸ்கூல் பீரியட்ல தான் சார் பாடி. ஸ்டேஜ்ல இது வரைக்கும் பாடினது இல்ல? இல்ல சார். சரி இனிமேல பாடாதீங்க. சரி நல்லா இருக்கு, நல்லா பாராட்டுவாங்கல்ல. பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாக்கா? பாடுறீங்களா? பாடுறேன் சார். பாருங்க கேட்கலாமா? கேட்க முடியுமா? சரி பாடுங்க. கடுமையான டிபி எல்லாம் பொல்யூஷனால வர்றது, இதனாலதான் நான் அமெரிக்கா போறேங்கிற. இது பேரு பாட்டா? இது பாட்டா? ஏன் திக்குது? பிடிச்ச ஹீரோ ஹீரோயினி காமெடியன்ஸ்? விஜய். காமெடியன் யாரு பிடிக்கும்? காமெடி விவேக். விவேகா? சார் விவேக் ஒரு ரசிகர் இருக்காங்க. விவேக் நடிச்ச காமெடியில் ஏதாவது ஒரு சின்ன காமெடி சொல்லுங்க. அவர் நிறைய பஞ்செல்லாம் நிறைய பேசியிருப்பாரு. எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன் சொல்லுங்க. எப்படி இருந்தா பாத்தீங்களா எப்படி பீட்டர் விட்டு போறான்னு? அதுக்கு தான் இந்த மாதிரி மாடர்ன் ஃபிகர்ஸோட நான் வச்சுக்கிறதே இல்ல. சுதா சொல்லுங்க சார். நீங்க தான் சொல்லணும். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பார்த்தா தெரியுதா? பார்த்தா தெரியும். நல்லா தான் இருக்காங்க. நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். என்ன சாப்பிட்டீங்க? மார்னிங் டிஃபன் இட்லி. மார்னிங் டிஃபன் இட்லி. காலை டிஃபனா? அப்ப மத்தியானத்துக்கு 5 குண்டு பல்பம் தொட்டுக்க ஜீரல் பல்பம். ஒரு 16 இட்லி இருக்குமா? இல்ல சார் 3 இட்லி தான். சாப்பாடுக்கு முன்னாடி? அதுதான் சார் காலைல சாப்பிட்டேன். அதுவே சாப்பாடா சார்? அதுவே நீங்க தான் சார். ரெடி. பாடி கடலூர், பாடி லாங்குவேஜ் கலிபோர்னியாவா? என்னடா Dress இது? இது கோவண துணி தம்பி, துவைக்கலான்னு தோல்ல போட்டிருந்தேன். கேவலமா. ஐயோ நல்லா கெட்ட வருது. என்னடா லிப்ஸ்டிக் போட்டிருக்க? என்ன இது புது பழக்கம்? அச்சோ. உன்னை பார்த்தோம்னா அப்புறம் என்னடா தலை நட்டுட்டு நிக்குது. படுக்க வைடா ஃபர்ஸ்ட். படுக்க வச்சறேன். நான் போன்ல பாடி ஷோல்டர் மாதிரி தூக்கி தூக்கி காட்றா. எனக்குடா கீழ. அப்புறம் டி சொல்லுடி. அதான் சில சீன்ல நாங்க அவாய்ட் ஆயிரணும், அப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரி டயலாக் போலாமா? ஆக்ஷன். பாடி கடலூர், பாடி லாங்குவேஜ் கலிபோர்னியாவா? கடலூர் நெல்லிக்குப்பத்துல பிறந்தது கிட்டத்தட்ட 2 தடவை 10th ஃபெயில் ஆயிட்டு அமெரிக்கன் ரிட்டர்ன் போல ஆன்றா ஊங்குற அக்குன்றாங்க. ஒப்பம் அவனை பின்னிடுவேன்டா. கெட்ட வார்த்தை எதுவும் பேசல. அது ஒரு சந்தோஷம். என்னடா ஷோல்டர் தூக்கி தூக்கி பாடி பில்டர் மாதிரி பேசுற? இறக்குடா. என்னடா லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்க? சரி தப்பான பழக்கம்டா இதெல்லாம். தப்பான பழக்கமா? என்னடா பழக்கம் இது?
என்னடா முடியல நட்டு நிக்குது, அது முதல்ல படுக்க வைடா. அதென்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது. என்னடா அடிக்கிற வெயில்ல சம்பந்தமே இல்லாத Dress போட்டிருக்க. இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன். செவந்தி செவ்வந்தி பூ முடிக்க சின்னக்கா ஹோய் என்னக்கா ஹோய் ஏ சித்தாட ஏன் சிரிச்ச பொல்லக்கா ஹே ஏ சொல்லக்கா ஹே ஏ என்னமோ என்னமோ ஏ செவ்வந்தி. சூப்பரா செவ்வந்தின்னு வச்சிருக்காங்களே உங்க அப்பா. டயலாக் போலாமா? ரெடி ஆக்ஷன். பாடி கடலூர், பாடி லாங்குவேஜ் மட்டும் கலிபோர்னியாவா? கடற நெல்லிக்குப்பத்துல பிறந்துட்டு இல்ல 10th 2 தடவை ஃபெயில். ஏதோ அமெரிக்கன் ரிட்டர்ன்ல வந்துட்டு ஆங்கற ஊங்கற அக்குன்ற. என்னடா அது ஷோல்டரை தூக்கி தூக்கி பேசுற? கீழே போடு. டயலாக் போலாமா? ரெடி ஆக்ஷன். பாடி கடலூர், பேசுற லாங்குவேஜ் கலிபோர்னியா. குட்டி கேரளாவோ? கடலூர் நெல்லிக்குப்பத்துல பறந்துட்டு பறந்துட்டா? கா கா 10th 2 தடவை ஃபெயில் ஆயிட்டு அமெரிக்கன் ரிட்டர்ன் மாதிரி ஓவரா பண்றீங்க. இவங்க தான் மரியாதை பேசிருக்காங்க. ஏன் ஓவரா பண்றீங்க? அது பண்ணாதீங்க. இவங்க எல்லாம் வாடா டேய் போடா. தலையாண்டா அப்படி இருக்கு, மூஞ்சாண்டா அப்படி இருக்கு. எவ்வளவு இதான் பாரு. ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி கேரளால இருந்து வந்துட்டு எங்க தமிழ் பொண்ணுங்க எல்லாம் கெடுக்குது. டேய் இன்னும் போலையா? நேர்களே இங்க சூப்பரா ஒரு பாய்ஸ் டீம் ரெடியா இருக்காங்க. இவங்களுக்கு என்ன டயலாக்னா சூப்பரா ஒரு டயலாக் சிவகார்த்திகேயன் பேசியிருப்பாரு. என்ன டயலாக்னா, வாடி 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 தமிழோட திருமகளே மாமாவோட மருமகளே, நைட்டு லவ் பண்ற மாதிரி பார்ப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா, அப்புறம் எங்க ஆத்தாளுக்கு பிடிக்கல ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீன போடுவீங்களா? ஏய் எனக்கு இப்போ ஒரு நியாயம் தெரிஞ்சாகண்டியா? இந்த டைலாக் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இவங்க பசங்களாம் எப்படி பேசுகிறானுங்க, இல்லை ஒழுங்காக பேசுகிறாங்களா, இல்லை ஆக்ட் பண்ணுறாங்களா, பாடுறாங்களா, நீங்களே பாருங்க. இந்த ஐடியாவை கொடுத்த டைரக்டர் எங்கடா? அந்த ஓட இப்போ சிவகார்த்திகேயன் படத்துக்கு டைலாக் கொடுத்துருக்கோம். ஓகேவா? பேசுங்க. வாடி 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 தமிழகத்தின் திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னாடி நினைச்சுன்னு இருக்க? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா, கடைசியில எங்க அம்மாவுக்கு பிடிக்கல ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனை போட்டா விட்டுருவோமா? எனக்கு நியாயம் கிடைச்சாவனே. என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? அஜித். தெரிக்க விடலாமா? சொல்லு. விடலாமா? விடலாமா? தெரிக்க விடலாமா? பாதி வருஷம் சொல்லு 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 என்ன சொல்லு. தெரிக்க விடலாமா? இவனை இறக்கி விடலாமா? சரி டைலாக் பேசுறீங்களா? ரெடி. வாடி வாடி வாடி. டேய் டேய் ரொம்ப ஓவர் ஆக்டிங் கொடுக்காதடா. தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா, எங்க அம்மாவுக்கு பிடிக்கல எங்க ஆட்டுக்குட்டி பிடிக்கலன்னா விட்டுருவோமா? எனக்கு நீதி கிடைச்சா அவனுண்டே. ஆமா லோக்சபா எம்பி சொல்றாரு கேட்டுக்க போடா. ஏய் என்னடா தண்ணி போட்டு தகராறு பண்றீங்களா? அப்புறம் சர்பத்து குடிச்சா டைலாக் பண்ணுவோம். ஓகே அடுத்து தம்பி பேரு மோகன். மோகன் படம்லாம் பாத்துறீங்களா? பாத்திருக்கேன். ஆடுங்க மோகன் படம்லாம். வா வெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே, வா வெண்ணிலா. ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி சுகமான பாட்டை போட்டா தூக்கம் வராம என்ன அவன? உன்னை தானே வானம் தேடுதே, மேலாடை மூடி. மேலாடைய ஏய் மேலாடை மட்டும் யார் ஸ்டக் நிக்கிற? இந்த மாதிரி எவனாவது வந்தீங்க, எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன். மோகன் படத்துல பிடிச்ச படம் என்ன படம்? நீதி, நேர்மை, நியாயம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. கட்டுப்பாடா. பிடிச்ச ஹீரோ? தனுஷ். தனுஷ். செஞ்சிடலாமா? வெச்சு செஞ்சிடலாம். இப்பதான் வருது. ஏன்னா அவருக்கு இருக்காதான். சரி பிடிச்ச பாட்டு பாடுங்க தனுஷ். டானு 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 சீனு சீனு சீனு. சூப்பர். டானு 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 சீனு சீனு சீனு. ஐயா மகாபிரபு, நான் உன்னை பார்த்திருந்தாலும் பேசியிருந்தாலும் உன்னை திட்டிருந்தாலும் மன்னிச்சுக்கடா. இனிமேல் நான் உன் எதுக்க கூட வரமாட்டேன்டா. பானு 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 சையத்துக்கு பிடிச்ச ஆளு பானு. இல்ல இல்ல பன் இருந்தா அவனை ஷூட் பண்ணிருப்பான், அதுக்கு பதிலா பன் இருந்தா தின்றுப்பியா? வாடி 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 தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, இன்னாடி நினைச்சிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா, அவங்க இப்போ உங்க அப்பாவுக்கு பிடிக்கல உங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? நியாயம் கட்சி ஆகணும். என்ன நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பியூட்டிஃபுல் சீன் எனக்கு கிடைச்சிருக்கு. நியாயம் கட்சாங்க. இப்பதான் சவுண்ட் வருது செய்யறதுக்கு. சூப்பர். ஆக்ஷன்.
வாடி 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 தமிழோட திருமகளே எங்கள் அம்மாவோட மருமகளே என்னடி நினச்சிங்க லவ் பண்ணுற மாதிரி பார்ப்பீங்களா லவ் பண்ணுற மாதிரி பேசுவீங்களா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல எங்கள் ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கல சீனா போட்டால் சும்மா விட்டுருவோமா எனக்கு நியாயம் கிடைச்சாவனு டேய் சொல்லு போன்னு சொல்லு போடா போடா வாடி 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 தமிழோட திருமகளே எங்க அம்மாவோட மருமகளே என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க அம்மாவோட மருமகளே எங்க அம்மாவோட மருமகளே எங்க அம்மாவோட மருமகளே சொல்லு எங்க அம்மாவோட மருமகளே வா வா நல்லா தெளிவா சொல்லு சொல்லு வாடி 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 தமிழோட திருமகளே எங்க அம்மாவோட மருமகளே திரும்ப திரும்ப பேசுற நீ நல்லா தெளிவா சொல்லு எங்க அம்மாவோட மருமகளே இது என்ன ஈஸி அம்மாவோட மருமகளே சேர்த்து சொல்லு வாடி 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 தமிழோட திருமகளே எங்க அம்மாவோட மருமகளே இப்படிதான் எல்லா கேங்லயும் ஒருத்தன் குட்டையை குழப்பறதுக்குன்னே இருப்பான் காமெடி ஆர்டிஸ்ட் யார் பிடிக்கும் காமெடி ஆர்டிஸ்ட் கவுன்மணி பிடிக்கும் கவுண்டமணி கபா இந்த கொசு தொல்லை தாங்கலடா சாமி டேய் என்ன நக்கலா சொல்லு சொல்லு ஏப்பா இந்த கொசத்தல தாங்க முடியலப்பா அட கொக்கமக்கா இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பெட் மண்டையா அட கொக்கமக்கா ஹீரோ மனோகர் இளைய தளபதி விஜய். ஹீரோயினி ஹீரோயின் வந்து கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் ஏன் அப்படி சொல்ற ஆரம்பத்துல அது மாறிச்சு கொஞ்சம் டங்கு ட்விஸ்ட். என்ன இந்த பசங்க ரொம்ப டங்கு ட்விஸ்ட் ஆயிடுச்சு சார். அதுக்கு இப்படியா சொல்லுவாங்க ஏன் 25 ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. ஓகே டயலாக் பேசு. அந்த டயலாக் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பேசு. வாடி 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 தமிழோட திருமகளே அம்மாவோட மருமகளே என்னடி நினைச்சிட்டு இருக்க லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா அப்புறம் என் அம்மாக்கு பிடிக்கல என் ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனை போட்டா விட்டுருவோமா விட மாட்டேன்டி எங்களுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். உன்னை எல்லாம் குத்துறதுதான்டா எனக்கு மதிப்பே. டயலாக்ல நிறைய ஆக்ஷன். வாடி 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 தமிழோட திருமகளே எங்க அம்மாவோட மருமகளே லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா இப்போ எங்க அம்மாக்கு பிடிக்கல என் ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா எனக்கு நியாயம் கிடைச்சாவண்டியோ சினிமாவுல சொன்னாங்க சார் இந்த வசனத்தை அதத்தான் நான் ரோட்ல சொன்னேன். என்னடா தண்ணி போட்டு தகராறு பண்றீங்களா? பின்ன சர்வத்தை குடிச்சுட்டாங்க என்னம்மா டயலாக் ரெடி ஆக்ஷன். வாடி 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 தமிழோட திருமகளே எங்க அம்மாவோட மருமகளே லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா அப்பாவுக்கு பிடிக்கல எங்க அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சீனை போட்டா விட்டுருமா எங்களுக்கு நியாயம் கிடைச்சானுண்டே. இந்த பாரு என் பிரச்சனை தெரியாம என் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கு இதெல்லாம் நல்லா இல்லாம. சூப்பர் மோகன்ராஜ் சூப்பர். உங்க பேர் என்ன? பாரதி ராஜா. பாரதி ராஜா எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? 57. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல படம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு வீட்டில். பாரதி ராஜா அவர் சொல்லுங்க. என் இனிய தமிழ் மக்களே. ஏய் என்ன மிமிக்ரி பண்ற லேடிஸ் வாய்ஸ்ல எல்லாம் பேசுற? என் இனிய தமிழ் மக்களே மண்ணோடும் மண்ணோடும் விண்ணோடும் விண்ணோடும் விளையாடு இந்த பாரதி ராஜா விளையாடு இந்த பாரதி ராஜா பாரதி ராஜா இந்த நர்சிங் காலேஜில் வந்து இந்த நர்சிங் காலேஜ்ல வந்து இவங்களோட குப்பை கட்டிட்டு குப்பை கட்டிட்டு பேரு பாலாஜி. பாலாஜி நீங்க அஜித் ஃபேனாமே? அப்படிதான் பாத்தியா நான் போயிட்டு அஜித்துக்காக உயிரே கொடுப்பியாமே. சரி அஜித் டயலாக் நான் சொல்லி தரேன் பேசுறியா? பேசுறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடியும் வீட்லயே உட்காந்துருப்பேன்டா. வீட்லயே உட்காந்துருப்பேன்டா. ஏன்டா ஜென்மச்சரி முடிச்ச நாயே காலேஜுக்கு வர மாட்டேன். ஓகே ஓகே நானே செதுக்குனதுடா. நானே செஞ்சேன்டாவா செதுக்குனடா. ஓகே சரி உனக்கு என்ன ஒரு ஆக்டிவிட்டிஸ் என்ன பிடிக்கும்? சிலம்பாட்டம் கத்திரிக்கை எத்தனை வருஷமா இருக்கு? ஒரு 2-3 வருஷம். ஓகே இப்போ சுத்தி காமிக்கிறீங்க எங்களுக்காக? சுத்தி காமி என்னப்பா சுத்த சொல்லலாமா? எர்ரா கம்ப குடா கம்ப சூப்பர். இப்போ ராஜேஷ்குமார் வந்து சிலம்பு சுத்த போறாரு. பார் 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 கம்ப ரெடி 1 2 3 4 போடுறா எதனாலும் போடு. என்ன மன்னிச்சிருங்க. சார் தேங்க்யூ சார். நீங்க கம்பு சுத்தீங்களா சார்? இங்க பாரு நான் சுத்த ஆரம்பிச்சோம்னா காத்து உள்ள வராது மழை தண்ணி மேல விழுகாதா அந்த அளவுக்கு கிறு கிறு கிறுன்னு சுத்துவேன்டா. நான் சுத்தி பார்த்தது இல்லையா? இப்படி சுத்துட்டேன். சுத்துங்க சார். எப்படி சுத்தணும் மத்தியா? சூப்பர். இட்ஸ் ஆல் ரைட். நேயர்களே
சூப்பராக ஒரு டீம் ரெடியாக இருக்காங்க. அட்டகாசமாக டீசெண்டான ஒரு டீமு. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார படத்தில் ஒரு அற்புதமான ஒரு பக்தி பலமான ஒரு டைலாக். என்ன டைலாக்னா, ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆகிட்டாப்ல, ஒரு ஆப் சாப்பிட்டா கூல் ஆகிட்டாப்ல, இந்த டைலாக் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எப்படி பேசுறாங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. என்னமோ இவனுங்க பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறதும் தாளிக்கிறாளுடா. யார் வீட்லயாவது விசேஷம்னா இவனுக்கு தீபாவளி கொண்டாடிக்கிறாளுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? விஜய். விஜய். ஓகே, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அப்பா அம்மா பேச்சையாவது கேளுங்கம்மா. அரிஸ்டாட்டில் சொல்றாரு, எழுதி கேளுங்க. தேங்க் யூ. ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல, ஆஃப் வச்சா கூல் ஆயிட்டாப்ல. கோட்டருக்கே தாங்க மாட்டேன் போல இருக்கு. ஏமா உன் சைஸை பார்த்துட்டு நீ ஆஃப் அடிப்பியா நீ? உங்க பேர் என்ன? ஆர்த்தி. ஆர்த்தி. ஓகே, உன்னை ஆர்த்தினா வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்க? ஆர்த்தி வீட்லயும் ஆர்த்தி தான் கூப்பிடுவாங்க. ஆர்த்தி ஆர்த்தி ஆர்த்திமாங்களா? இல்லம்மா, ஆர்த்திமா ஆர்த்திமான்னு கூப்பிடுவாங்க. மயிலு மயிலுன்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப ஆடிடுச்சுன்னு என்ன பண்ணுவேன்? திரும்ப சூடு காட்டிக்க வேண்டியதுதான். டயலாக் பேசுறீங்களா? ரெடி. ஃப்ரெண்டு லவ் மேட்ரு சாந்திராவே சாந்திராவே ஆஃப் வச்சா கூல் ஆயிடுவாங்க. வேற சைட் டிஷ் சாப்பிட்டா போதும். இதுல நான் குறைச்சு முட்டை பொரியல் ஓகேவா? ஊர்காதான். அந்த பொண்ணு அப்பாவி பொண்ணு, பாரு ஒழுக்கமான பொண்ணு, குடிஞ்ச தலை நிமிராத பொண்ணு. ஏன் குடிஞ்சா நிமிராது? கழுத்து பிடிச்சிருக்கு. தேங்க் யூ. கை கிளாப் பண்ணுங்க. நல்லா டயலாக் பேசுறீங்களா? பேசுங்க. ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டா போல, ஆஃப் சாப்பிட்டா கூல் ஆயிட்டா போல. கடலுக்குள்ள கொப்ப நண்டு வரைக்கும் தின்னுட்டு இருப்பா. அவங்க கிட்ட கேளு. என்ன லவ் மேட்ரு? யார் லவ் பண்ணாரு? அது ஒரு பொண்ணு. அது நீ அந்த அந்த ஆளே நான் தான் அப்படிங்கிறியா? வேலை போலாமா? ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டா போல, ஒரு ஆஃப் அடிச்சா கூல் ஆயிட போல. நாங்கெல்லாம் ஆஃப் ஆகி அப்படியே ராவா விட்டுட்டு அமைதியா இருக்கிற கோஷ்டிங்க. சரி, பரவாயில்ல. இன்னும் டயலாக் ரெடி. ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டா போல, ஆஃப் சாப்பிட்டா கூல் ஆயிடுவா போல. ஐயோ புல்ல இருக்குது. பாருங்க அந்த பாட்டு. உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு. பேசுகிறேன் பேசுமா, பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன். புயல் அடித்தால் கலங்காது நான் பூக்கள் மீட்டுகிறேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வணக்கம். உங்க பேரு? புவனேஸ்வரி. செல்ல பேர் என்ன? முட்டை போண்டாவா உருளைக்கிழங்கு போண்டா? கீரை போண்டாவா? ஏன் அப்படி போண்டான்னு வச்சாங்க? நல்லா ஒல்லியா தான் இருக்கீங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப ஃப்ரெண்டு போண்டா வாங்கி கொடுத்தாரா? அவங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு, அதுல நான் சாப்பிடுவேன். நல்ல டயலாக் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு குண்டா போண்டா வாங்கி தரோம். நான் என் கையால குடல் குழம்பு இட்லி வாங்கி தரோம்னா நீ மொச்ச 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 சாப்பிடலாம். சீ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னால சாப்பிட முடியாது. சரி, ஓகே. ஆக்ஷன். ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல, ஆஃப் அடிச்சா கூல் ஆயிடும். பாருங்களா? ரெடி. ஆக்ஷன். 1 2 3. என்ன எதுவோ என்னை சுற்றியே புதிதாய் ஒளி வட்டம், கண்கள் மயங்கி ஏகத்தாளத்தை பாரு, கொஞ்சம் படுத்தால் லோலாய் தரத்தை பாரு, கனவில் புது சத்தம். பாந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். டயலாக் பேசுறீங்களா பாடுறீங்களா? டயலாகே பேசிடலாம். அதான் நிம்மதியா இருக்குங்க. சரி, ரெடி. ஆக்ஷன். ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல, ஒரு ஹாஃப் சாப்பிட்டா கூல் ஆயிடுவாப்ல. எப்படி கட்டிங் கரெக்டா காட்டுறாங்க பாத்தியா? அடடா வெக்கம் கெட்ட குடும்பமா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? எப்படி நம்ம கொடுத்தது? கடல் என்ன குருவி? என்ன குருவி தங்கி இருக்கு? ஸ்டைலா பிரிச்சு விடுங்க. ரெண்டு குருவி பறக்கான்னு பார்க்கலாம். பறக்காதா? இப்பதான் முட்டை போட்டிருக்கு. அடுத்த குஞ்சு பறிச்சு தான் பறக்கும். சரி, ரெடி. ஆக்ஷன். ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல, ஆஃப் பண்ணா கூல் ஆயிட்டாப்ல. இனிமே உங்களை விட்டா தமிழ்நாடு தாங்காதடி. என்ன நேயர்களே, இந்த வார நிகழ்ச்சி பார்த்து நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. உங்களோட வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஏன் உத்தரப்பிரதேசம் வரைக்கும் போய் நிகழ்ச்சி நல்லா ரசிக்க வைக்கிறோம். உங்களோட வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. இந்தியாவில் மட்டும் இல்லை, சிங்கப்பூர், மலேசியாவிலிருந்து நிறைய லெட்டருங்க, கடிதங்கள், மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா நடிப்பா பார்த்துக்கோ நிகழ்ச்சி அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு உங்க வரவேற்பை நினைக்கிறப்போ என் உடம்பெல்லாம் ஃபுல்லா அரிக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. மேலும் உங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணணும்னு நினைச்சா கீழே பாருங்க. டேய், டிவியில கீழே பாரு. நிகழ்ச்சிக்கு உங்க கருத்துக்களை தாராளமா பதிவு பண்ணுங்க. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபேவரட் சென்னை கிரி. இது நம்ம
மாமா நடிப்பேன் பாத்துக்கோ. எல்லாருக்கும் வணக்கம். மாமா நடிப்பேன் பாத்துக்கோ.